படைப்பு. இதன் ஆசிரியர் பிரேந்திர குமார் பட்டாச்சார்யா. இது ஒரு அசாம் சிறுகதை. வழக்கத்திற்கு மாறாக அன்று காலையிலேயே கோஷங்களை போட்டுக்கொண்டு சென்ற ஊர்வலத்தின் சப்தத்தை கேட்டு விழித்து கொண்டார். டைகர், டைகர் என்று குரல் கொடுத்தார். அதுதான் அவர் பாசமுடன் வளர்க்கும் நாய்க்குட்டியின் பெயர். அவரை பார்த்தாலே ஓடி வந்து பணிவாய் நிற்கும் அந்த செல்ல நாய். இவ்வளவு தூரம் குரல் கொடுத்தும் வராதது அவருக்கு ஆச்சரியத்தையும் அதே சமயம் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. புகன் ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி. நேர்மையும் கண்டிப்பும் அவரது இரு கண்கள். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒழுக்கமும் கட்டுப்பாடும்தான். அதை மீறுகிற யாராயிருந்தாலும் அவரின் கொடுங்கோபத்திற்கு ஆளாக வேண்டியதுதான். புகனுக்கு ஒரு மகன், ஒரு மகள். வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து அவரது மகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இப்பொழுது டெல்லி நகர வீதிகளில் சுற்றி கொண்டிருக்கிறான். மகளோ அமெரிக்காவில் ஒரு டாக்டரை மணந்து கொண்டு அவருடன் சேர்ந்து வாழாமல் விவாகரத்து வாங்கி கொண்டு தனியாக வாழ்கிறாள். புகனின் மனைவி சபலா மட்டும் அவருடன் வாழ்கிறாள். பயந்து பயந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த சபலா புகனும் இன்று அவருடைய வார்த்தையை மீறி போய்விட்டாள். கிளர்ச்சி, போராட்டம், ஊர்வலம் என்பதெல்லாம் புகனுக்கு அறவே பிடிக்காது. அதுவும் அவர் ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரி என்பதால் ஒழுங்கீனமாக நடந்து கொள்பவர்களை தயவு தாட்சியமின்றி தண்டிக்கவும் தயங்க மாட்டார். நல்ல பண்புள்ள தனிப்பட்ட மனிதன் கூட பலருடன் ஐக்கியமாகிவிடும் போது தனித்தன்மையை இழந்து கெட்ட செயல்களில் ஈடுபட்டு விடுகிறான் என்பது அவரது அபிப்பிராயம். அதனாலேயே அன்று காலையில் நடக்கும் ஊர்வலத்திற்கு தன் மனைவி சபலாவை போக வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஜன்னல் வழியே அவர் எட்டி பார்த்தபோது வெளியே சென்று கொண்டிருந்த ஊர்வலத்தில் அவர் மனைவியும் செல்வது தெரிந்தது. அதனால் ஆத்திரம் அதிகமானது. அவர் உடலெல்லாம் பற்றி எரிவது போன்று உணர்ந்தார். மீண்டும் ஒரு முறை டைகர், டைகர் என்று கத்தினார். என் பேச்சை கேட்டு ஓடி வர ஒரே ஜீவன் இந்த நாய்தான். இப்ப எங்க போய் தொலைஞ்சிருக்கு என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். டைகரை கண்டாலே எல்லோருக்கும் பீதி. அதுவும் சிறுவர்கள் மிகவும் பயப்படுவார்கள். புகனின் மாளிகைக்கு அருகில் ஒரு மைதானம் உண்டு. விடுமுறை நாட்களில் பகல் முழுவதும் விளையாடும் சிறுவர்கள் கூச்சலும் ஆர்ப்பாட்டமும் அந்த பகுதியையே அல்லோலப்படுத்திவிடும். புகனுக்கு இதனால் எரிச்சல் வரும் சமயங்களில் டைகரை ஏவிவிட்டு அந்த சிறுவர்களை விரட்டி விடுவார். வந்தோமா, சத்தம் இல்லாம ஒழுங்கா விளையாடணுமா என்றில்லாமல் இப்படி காட்டு கத்து கத்துறாங்களே என்று ஆவேசப்படுவார். சுதந்திரமாய் குழந்தைகள் விளையாடுவதில் கூட ஒரு கண்டிப்பை கடைபிடிக்கும் மனோபாவம் உடையவர். அதனால் அவரது அதிகாரத்துக்கு பயந்து நடுங்கினார் அங்க உள்ளவர்கள். இன்னைக்கு காலையிலிருந்தே எதுவுமே சரியில்லையே, என்னாச்சு? டைகரையும் காணோம், பகதூரையும் காணோம். எரிச்சலும் ஏக்கமும் அதிகமாகவே இரத்த அழுத்தம் அதிகமானது. உடனே ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு அடுத்த அறையில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையின் முன்பு சிறிது நேரம் நின்றார். மனத்தவிப்பு அடங்கவில்லை. ஹாலின் மறுபுறம் உள்ள ஜன்னல் வழி பார்த்தால் தூரத்தே ஓடிக்கொண்டிருக்கும் பிரம்மபுத்திரா நதி தெரியும். அதையும் சிறிது நேரம் பார்த்தார். மனம் இருப்பு கொள்ளவில்லை. இரத்த அழுத்தம் குறைந்தபாடில்லை. என்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியல. எல்லோரும் என் பேச்சை ஏன் உதாசீனப்படுத்துகிறாங்க? கண்டிப்பாக இருக்கிறது ஒரு தப்பா? ஒழுங்கா நடந்துக்க சொன்னா அது ஒரு குற்றமா? மெல்ல மெல்ல அவரது பார்வை மாளிகையின் பின்புறம் உள்ள பெரிய தோட்டத்தின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த பீடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டின் மீது சென்றது.
அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவரது மங்கிய பார்வைக்கு தெளிவாக தெரியாதுதான் என்றாலும் அந்த வாசகங்கள் அவருக்கு மனப்பாடமான ஒன்று. அவ்வாசகங்களை ஒரு முறை உச்சரித்து பார்த்தார். இந்த படைப்பானது கருவில் உருவில்லாதது. உருவமாய் வளர்ந்த பின் முழுமையற்ற வடிவில் ஒன்றும் இன்றி ஒடுங்கி விழும். அவருக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை கடுமையான நெஞ்சுவலி வந்து மிகவும் போராடி மரணத்தின் கோர பிடியிலிருந்து தப்பினார். அப்பொழுதுதான் இந்த வாசகங்களை தன் மாளிகையின் பின்புறம் உள்ள அழகான இந்த தோட்டத்தில் பீடம் அமைத்து கல்வெட்டில் பொறித்தார். நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடலை இந்த கல்வெட்டின் அருகில் புதைத்து விடுங்கள் என்று தன் மனைவியிடமோ மற்றவர்களிடமோ அடிக்கடி கூறுவது புகனின் வழக்கம். இந்த கல்வெட்டு பீடத்தின் பின்புறம்தான் புகனின் வேலைக்காரன் பகதூர் தங்கியிருக்கும் வீடு உள்ளது. சூரியன் உதயமாகி வெகுநேரம் ஆகிவிட்ட போதிலும் புகன் தன்னை சுற்றி இருண்டு காணப்படுவதாகவே கருதினார். வெறுமையும் விரக்தியும் விஞ்சிருந்த நேரத்தில் பகதூர் அவசர அவசரமாக ஓடி வருவதை பார்த்தார் புகன். என்ன பகதூர், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி இறக்க இறக்க ஓடி வரீர்? புகன் வினவ, டைகரை பற்றி கூற வந்த பகதூர் தன் எஜமானனின் முகம் வாடியிருப்பதை பார்த்துவிட்டு, எஜமான், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் எஜமான், முகமெல்லாம் சோகமாக இருக்கு, டாக்டரை கூப்பிடட்டுமா என்றான். அது இருக்கட்டும் பகதூர், டைகர் எங்கே? காலையிலிருந்து அதை பார்க்கவே இல்லை, எங்க போச்சு? தேடி பார்த்தியா? மீண்டும் வினவினார். பகதூர் பேச்சை மாற்ற முயன்றான். ஆனாலும் தன் எஜமானனின் கண்டிப்புக்கு முன் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் தயங்கியபடியே, எஜமான், நம்ம டைகர் டைகர் என்று வார்த்தையை மென்று விழுங்கியபடியே, இன்னைக்கு காலையில் வெள்ளாடு ஒன்று கொன்னுட்டுது எஜமா. அதுவும் அது சின்ன ஆடு எஜமான். ஆட்டை கொன்னதோடு இல்லாமல் அதை தரன்னு ரோட்டுக்கே இழுத்துக்கிட்டு வந்து முச்சந்தியில் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. டைகர் வா, டைகர் வா, வந்துடுன்னு எஜமா கோவிச்சுக்குவாருன்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஆட்டு ரத்தத்தை ருசி பார்த்துட்டதில் அதனால் என்னையே முறைச்சி பார்த்து குறைக்குதுங்க. ஆட்டோட ரத்த வாடை அதுக்கு ரொம்ப பிடிச்சி போட்டுது. நான் கூப்பிட்டா வராதுன்னு தான் ஐயாவை அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஒரே மூச்சா அத்தனையும் சொல்லி முடித்தான் பகதூர். வேற யாரும் இதை பார்க்கலையே? புகன் கேட்க, எஜமான், ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்குதுங்க. ஆனால் யாராலையும் நம்ம டைகரை விரட்ட முடியல. ஊர் ஜனங்களும் உங்களுக்கு பயந்துகிட்ட அதை அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதை கேட்டு வெகுண்ட புகன் தன் அறைக்குள் வேக வேகமாக சென்று அங்கிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு, பகதூர் வா என்னோடு, எங்கே இருக்கு அந்த நாய் என்று கேட்டுக்கொண்டே விற்றென்று புறப்பட்டார். முச்சந்திக்கு வந்தார். அவரை பார்த்ததும் கூட்டத்தினர் விலகி நின்று வழிவிட்டனர். டைகர், டைகர்! புகனுடைய குரலை அது காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. ஆட்டின் இறைச்சியை தின்பதிலேயே கவனமாக இருந்தது. ஓ, உனக்கு இவ்வளவு திமிரா? உன்னை எல்லாம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கைத்துப்பாக்கியை எடுத்து சுட்டு தள்ளினார். டைகர் சுருண்டு விழுந்தது. நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை என்று கூறிவிட்டு, பகதூர், இதை நம்ம தோட்டத்தில் கல்வெட்டு பீடத்தின் வலப்புறத்தில் குழி தோண்டி புதைச்சிடு என்று ஆணையிட்டார். இறந்து போன அந்த ஆடு ஒரு 500 ரூபாய் விலை பெறுமா? அவ்வளவு இருக்காதுங்க எஜமா. போகட்டும், சின்ன ஆடுன்னு வேற சொல்கிற. ஆட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொல்லிடு. சரிங்க எஜமா. பகதூர் இந்த நாயை புதைச்சிட்டு அப்படியே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. எனக்கு உடம்புக்கு என்னமோ போலிருக்கு என்று சொல்லிக்கொண்டே புகன் மாளிகையை நோக்கி மெல்ல நடந்தார்.
இரத்த வெள்ளத்தில் கிடந்த நாயை தூக்கி கொண்டு, என்னை விட எஜமானருக்கு பிரியமான நாயே, என்னை விட பணிவாக வேலையெல்லாம் செய்வாயே, உன்னை எஜமான் இப்படி சுட்டு கொன்னுட்டாரே, வாயில்லா ஜீவன் நீ, உன்கிட்ட கூடவா இவ்வளவு கண்டிப்பை காட்டணும்? ஏதோ ஆத்திரத்தில் எஜமான் உன்னை கொன்னுட்டாரே தவிர அவர் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்குத்தான் தெரியும். உன்னை பிரிஞ்சு அவர் நிம்மதியாக இருப்பார்னு என்பது சந்தேகம்தான் என்று கண்ணீர் விட்டபடியே அதை தூக்கிச் சென்று புதைக்கத் தொடங்கினான். காலை 9 மணிக்குள் இவ்வளவும் நடந்து முடிந்துவிட்டது. டாக்டர் வந்து புகனை பரிசோதித்தார். புகன் டாக்டரிடம் எல்லாவற்றையும் கூறினார். இதை கேட்டு வெகுண்ட புகன் தன் அறைக்குள் வேக வேகமாக சென்று அங்கிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு, பகதூர், வா என்னோடு, எங்கு இருக்கு அந்த நாய் என்று கேட்டுக்கொண்டே விற்றென்று புறப்பட்டார். முச்சந்திக்கு வந்தார். அவரை பார்த்ததும் கூட்டத்தினர் விலகி நின்று வழிவிட்டனர். டைகர், டைகர்! புகனுடைய குரலை அது காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. ஆட்டின் இறைச்சியை தின்பதிலேயே கவனமாக இருந்தது. ஓ, உனக்கு இவ்வளவு திமிரா? உன்னையெல்லாம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கைத்துப்பாக்கியை எடுத்து சுட்டு தள்ளினார். டைகர் சுருண்டு விழுந்தது. நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை என்று கூறிவிட்டு, பகதூர், இதை நம்ம தோட்டத்தில் கல்வெட்டு பீடத்தின் வலப்புறத்தில் குழி தோண்டி புதைச்சிடு என்று ஆணையிட்டார். இறந்து போன அந்த ஆடு ஒரு 500 ரூபாய் விலை பெறுமா? அவ்வளவு இருக்காதுங்க எஜமா. போகட்டும், சின்ன ஆடுன்னு வேற சொல்கிற. ஆட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொல்லிடு. சரிங்க எஜமா. பகதூர், இந்த நாயை புதைச்சிட்டு அப்படியே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. எனக்கு உடம்புக்கு என்னமோ போலிருக்கு என்று சொல்லிக்கொண்டே புகன் மாளிகையை நோக்கி மெல்ல நடந்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த நாயை தூக்கி கொண்டு, என்னை விட எஜமானருக்கு பிரியமான நாயே, என்னை விட பணிவாக வேலையெல்லாம் செய்வாயே, உன்னை எஜமான் இப்படி சுட்டு கொன்னுட்டாரே, வாயில்லா ஜீவன் நீ, உன்கிட்ட கூடவா இவ்வளவு கண்டிப்பை காட்டணும்? ஏதோ ஆத்திரத்தில் எஜமான் உன்னை கொன்னுட்டாரே தவிர அவர் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்குத்தான் தெரியும். உன்னை பிரிஞ்சு அவர் நிம்மதியாக இருப்பார்னு என்பது சந்தேகம்தான் என்று கண்ணீர் விட்டபடியே அதை தூக்கிச் சென்று புதைக்கத் தொடங்கினான். காலை 9 மணிக்குள் இவ்வளவும் நடந்து முடிந்துவிட்டது. டாக்டர் வந்து புகனை பரிசோதித்தார். புகன் டாக்டரிடம் எல்லாவற்றையும் கூறினார். டாக்டர், வான வீதியில் என் டைகர் போகிற மாதிரியும் அது பின்னாலேயே நானும் போகிற மாதிரியும் கனவு கண்டேன் டாக்டர். டைகரின் பிரிவால் நொந்து போயிருந்த புகனை டாக்டர் அமைதிப்படுத்தினார். புகன், நீங்கள் 100 வயசு வரையில் ஆரோக்கியமாக இருப்பீங்க என்று ஆறுதல் கூறினார். டாக்டர், உங்கள் பேச்சை நான் நம்ப தயாராக இல்லை. ஒருவேளை நான் திடீர்னு செத்துட்டா அந்த கல்வெட்டு பீடத்தின் இடப்புறத்தில் என்னை புதைச்சிடுங்க டாக்டர். என் டைகர் பக்கத்திலேயே நானும் இருக்கணும் என்று தன் கடைசி ஆசையை தெரிவித்தார். அப்பொழுது ஒரு கார் வந்து மாளிகையின் போர்ட்டிகோவில் நின்றது. யார் வர்றது டாக்டர் என்று புகன் வினவ, உங்கள் மனைவிதான் என்று டாக்டர் பதில் கூறினார். ஓ, அவளா? அவ நான் சொல்கிற எதையும் கேட்க மாட்டான். நான் சொன்னதை கேட்கும் ஒரே ஜீவன் டைகர் தான் டாக்டர். அதையும் இந்த பாவி இந்த கையாலேயே சுட்டு கொன்னிட்டேன் டாக்டர். ப்ளீஸ் என்னை டைகர் புதைச்சிருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க டாக்டர். என் டைகரோட உடம்பு மேலே ஒரு பிடி மண்ணை என் கையால் போட்டாதான் என் ஆன்மா சாந்தி அடையும் டாக்டர், ப்ளீஸ் என்று கெஞ்சினார். டாக்டர் புகனின் மனைவியிடம் சென்று புகனுக்கு மிகவும் உடல்நிலை மோசமாகிவிட்டதென்றும் உடனே ஆக்சிஜன் பெட்டியை எடுத்து வர சொல்லும்படியும் கேட்டுக்கொண்டார். புகன் தன் மனைவியையும் வாயிற்கதவு, துப்பாக்கி அறை, ஜன்னல் வழியே தெரியும்
ஆகாயம் இவற்றையும் மாறி மாறி பார்த்தார். அவருக்கு ஆகாய வீதி நன்றாகவே தெரிந்தது. ஆக்சிஜன் பெட்டி வந்து இறங்கும் அதே வேளையில் அவர் உயிர் உடலிலிருந்து பிரிந்தது. புகனின் விருப்பப்படி ஊரை கூட்டாமல், இறுதி சடங்குகள் எதுவும் செய்யாமல் மிக அமைதியாக டைகரை அடக்கம் செய்தது போல கல்வெட்டு பீடத்தின் இடப்புறத்தில் அடக்கம் செய்தனர். புகனின் மனைவி தன் கணவன் இறந்ததற்காக வருத்தப்பட்டாலே தவிர கவலைப்படவில்லை. காரணம், தனது அதிகாரத்தை பிறர் மீது திணிக்க விரும்பும் எவருமே புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை புகன் உணரவில்லை. அவர் பிரியமாக வளர்த்த அந்த நாயின் மீது கூட தன் அதிகாரத்தை செலுத்த விரும்பினாரே, அது கொடுமை இல்லையா? எதற்கும் ஒரு வரம்பு உண்டு. இப்பொழுது அந்த அதிகாரம் அடக்கமாகிவிட்டது. அவளது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. புகனுக்கும் டைகருக்கும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் நடுவே கம்பீரமாக நின்ற அந்த கல்வெட்டு பீடத்தின் எழுத்துக்கள் இப்பொழுது நன்றாகவே தெரிந்தன. அதில் இந்த படைப்பானது கருவில் உருவில்லாதது, உருவமாய் வளர்ந்த பின் முழுமையற்ற முடிவில் ஒன்றுமின்றி ஒடுங்கி விழும் என்னும் வாசகங்களின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்பிய புகனின் படைப்பு பிரதிபலித்தது. நேர்மை, ஒழுங்கு, கண்டிப்பு என்று 90 வயது வரை வாழ்ந்து காட்டிய ஒரு மனித படைப்பின் மூலம் படைக்கப்பட்ட அனைத்து சமுதாயமும் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள முன்வருமா? முடியுமா? படைப்பு